நம்மள பல பேர் இதை கேட்டிருப்போம். நல்லா படிச்சா ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு, நல்ல வாய்ப்புகள், நல்ல வேலைகள்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற பாதை ரொம்ப நேர்மையா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. ஆனா நிஜமாவே அப்படியா? வாங்க, இந்த பொதுவான நம்பிக்கைய கொஞ்சம் கேள்வி கேட்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மையை பத்தி பார்க்கலாம். சில சமயம் என்ன ஆகும்னா, இந்த வாக்குறுதிகளும் சரி, விதிகளும் சரி, நாம நினைக்கிற மாதிரி இருக்காது. அதை நம்ம பாதுகாக்கிறதுக்காக இல்லாம, நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல சிலரோட வாழ்க்கை ரொம்ப அமைதியா, அநியாயமா நொறுக்கப்படுது. நீங்க பாக்குற இந்த கண்ணாடி விரிசல் மாதிரி தான். வெளியிலிருந்து பார்க்க பெருசா எதுவும் தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் உடைஞ்சு போயிருக்கும். இந்த அமைதியான உடைவு எப்படி நடக்குது? இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இது ஒரு கற்பனை கதை தான், ஆனா நம்மில் பலரோட வாழ்க்கையில இது நடந்திருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டை கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரே ஒரு கனவு தான், நல்லா படிக்கணும், வளரணும், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதனால ரொம்ப நேர்மையா படிக்கிறாங்க, அமைதியா இருக்காங்க, எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்றாங்க. ஆனாலும் திடீர்னு ஒரு நாள் அவங்கள டார்கெட் பண்றாங்க. அவங்க மேல பழிய போடுறாங்க. இதுக்கு காரணம் அவங்க தப்பு செஞ்சதுனால இல்ல. யாருக்கோ ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும், யாருக்கோ தன்னோட அதிகாரத்தை காட்டணும், மத்தவங்க முன்னாடி தன்னை ஒரு நல்லவரா காட்டிக்கணும். இங்க நடக்கிற அநியாயமே இதுதான். அந்த ஸ்டூடெண்ட் அமைதியா வீட்டுக்கு போறாங்க. அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு யாருமே கேட்கல, யாருமே அவங்களுக்காக நிக்கல. இதனால அவங்க மனசுல ஒரு பயங்கரமான நம்பிக்கை உருவாகுது. இந்த உலகத்துல நம்ம மேல உண்மையா யாருக்குமே அக்கறை இல்ல. இப்ப நீங்களே சொல்லுங்க, அவங்களுக்காக ஒருத்தர் கூட நிக்காதப்போ அவங்க மட்டும் அந்த சிஸ்டத்துக்கு எதிராக நிக்கணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த வலி ஸ்கூலோட முடியறதில்ல, அது அவங்கள தொடர்ந்து வருது, காலேஜுக்கு, வேலைக்கு, அவங்க வாழ்க்கை முழுக்க. இங்க தான் வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. அந்த ஸ்டூடெண்டோட அனுபவம் அவங்கள ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்துது. இந்த மாதிரி ஒரு வழி 2 விதமான பாதைகளுக்கு கொண்டு போகும். இந்த 2 பாதையும் எப்படி இருக்கும்னு நம்மளோட பாப் கல்ச்சர்லயே நாம பார்க்கலாம். ஒரு பக்கம் டார்க் நைட் படத்துல வர்ற ஜோக்கர் மாதிரி சிலர் தங்களோட வலியே குழப்பமாவும் அழிவாவும் மாத்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆண்ட் மேன் அண்ட் வாஷ் மாதிரி கேரக்டர்ஸை பாருங்க. அவங்களும் கஷ்டங்களை, இழப்புகளை சந்திக்கிறாங்க, ஆனா அவங்க அந்த வலியை நல்லது செய்யறதுக்கான ஒரு காரணமா மாத்திக்கிறாங்க. இங்க தான் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. தேர்வு அவங்க கையில தான் இருக்கு. இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த புரிய வைக்குது. ஆமா, மனுஷங்க வழியால உருவாக்கப்படுறாங்க தான். ஆனா அவங்க யாருங்கிறத தீர்மானிக்கிறது அவங்களோட தேர்வுகள் தான். சிலர் இருட்டுல விழுந்துடுறாங்க, ஆனா சிலர் ஒழுக்கத்தோட, பொறுப்போட, ஒரு நோக்கத்தோட எழுந்து நிக்கிறாங்க. சோ இந்த தேர்வு தான் நம்மள யாருன்னு சொல்லுது. இது வெறும் ஒரு ஸ்கூல் கதை மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான அமைதியான போராட்டம் இன்னைக்கு இருக்கிற ரொம்ப மாடர்னான, காம்ப்ளெக்ஸான இடங்கள்ல கூட திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜி, ஏஐ மாதிரி ஃபீல்ட்ஸ்ல கூட இதே மாதிரி ஒரு ப்ரெஷரை நம்ம பார்க்க முடியுது. மக்கள் அவங்களோட லிமிட்ஸை தாண்டி தள்ளப்படுறாங்க. நடக்கவே முடியாத ஒரு வேலையை நடக்கவே முடியாத ஒரு டைம்ல செஞ்சு முடிக்கணும்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. இங்கேயும் சிலரோட வாழ்க்கை அமைதியா பாதிக்கப்படுது. அப்போ நீதி எங்க தான் இருக்கு? இந்த கேள்வியை நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது கேட்டிருப்போம். உண்மை என்னன்னா, நீதி எப்பவுமே சரியான நேரத்துக்கு வர்றதில்ல. சில சமயம் நாம எதிர்பார்க்கிற மாதிரி அது வரவே வராது. சிலர் மத்தவங்கள பலிகடா ஆக்கி ஜெயிச்சு போயிட்டே இருப்பாங்க. சிலரோட வாழ்க்கைய யாருமே பொறுப்பேத்துக்காம வீணா போயிடும். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். பிரச்சனையை பத்தி பேசினது போதும். இப்போ ஒரு தனி மனுஷனால இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியுங்கிறத பத்தி பார்க்கலாம். சரி, இப்ப நாம என்ன செய்யறது? நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப கடினமான ஒரு உண்மை இருக்கு. இத முதல்ல நாம ஏத்துக்கணும். வாழ்க்கை எப்பவுமே நியாயமா இருக்காது. மக்கள் அவங்க செய்யறதுனால மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு எப்பவுமே யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் கிடைக்கிற ரிசல்ட் எப்பவுமே நியாயமானதாவும் இருக்காது. இதுதான் நிஜ உலகம். ஆனா இந்த அத்தனை நிச்சயமற்ற நிலைக்கு நடுவுலயும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கையில இருக்கு. அதுதான் நம்மளோட தேர்வு. நம்மள காயப்படுத்தினவங்க மாதிரியே நாமளும் மாறாம இருக்கணுங்கிற தேர்வு. உலகம் நமக்கு எதிரா இருக்கிற மாதிரி தோணினாலும் நாம முன்னாடி போயிட்டே இருக்கணுங்கிற தேர்வு. ஏன்னா கடைசியில வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த வாழ்க்கையில நாம யாருன்னு முடிவு பண்றது நாம தான். அந்த ஒரு தேர்வு தான் நம்மள நாமளா மாத்துது.